சரி, யூதர்கள் அவர்களையும் கூட்டி சேர்ப்பேன். கிழக்கிருந்து வந்தவங்க மேற்கிருந்தும் எல்லாரும் கூட்டி சேர்த்து, அதைத்தான் யோவான் 10:16 ஒரே மந்தையாக்குவேன் சொல்லுகிறார். அந்த நாளில் நான் என் மகிமைக்கு சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்படியாறு கொண்டு வா. அந்த யௌவன உமக்கு பிறக்கும். அவரால் உண்டாக்கப்பட்ட யௌவன ஜனம், அவரால் உண்டாக்கப்பட்ட மனவாட்டி, அவர்களுக்குத்தான் தேவ மகிமை கொடுப்பார். அவர்கள் தான் மகிமையின் மகிழும் அருவப்படுவாங்க. ஆகையினாலே முடிவு வரைந்தும் நிலைத்து நிற்பவனே, முடிவான ரட்சிப்பன் மகிமையின் மறுரூபத்தை அடைந்து கொள்வான் என்ற தேவ நியமத்தின்படி ஆவிக்குரிய மண்டலமே, பரிசுத்த புதிய மனவாடி சபையே, உன் நேச அடைய யௌவன ஜனமாய் சூரியனை போல பிரகாசித்து சந்தனை போல் அழகை ஆவிக்குரிய உள்ளான அழகை தரித்து மகிமையின் மையம் அடைந்து சாத்தானை சாம்பலாக்கின வெற்றியை அணிந்த கிரீடத்தை அணிந்து கொண்ட மனவாட்டியாய் உன் நேசரை அவருடைய வரிக்காக அவர் நோக்கி அழைக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார்.